என்னடா அப்படி மேல ஏறிட்டு வர? சாமி கும்பிடுறேன். படவா வந்துட்டு ஐயா தேவி சாமி அந்த பதங்களுக்கு அடியேன் வந்தன சுவாமி. நன்றாக இருங்கள். தாங்கள் சொன்னது போலவே தங்கள் மனைவியாகப்பட்ட எனக்கு அண்ணி அழைத்து வந்துவிட்டேன். உன்னை நான் எதற்காக வரவழைத்தேன்? இந்த வளை செட்டி ஊர்ல இருக்கக்கூடிய நமது ரேடியோ செட்டுக்காரரு நம்மளுக்காக அவர் சொத்துல இருந்து 10 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார். என்ன நினைக்கிறேன்? ஏதோ மாசத்துல வாரத்துல ஒரு நாள். ஏய் நீ அப்படி இருக்கிறாங்க நினைக்காத. 600 மாடு இருக்குது. எல்லாத்துலயும் பால் கறக்கிறது எங்க பொம்பளை தான். அது கறக்குது. நீங்க கறக்குறீங்களான்னு கேட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்கிற? எப்படி இது என்ன? தொப்பி. அதுக்கு கீழே என்ன? மண்டை. இது என்ன? தோல். இது மொத்தமா என்ன? உடம்பு. உடம்பு தான் இருக்கும், தலை இருக்காது. யாருகிட்ட பேசிட்டு இருக்கிற? ஏண்டா காளி மன்னன் சரியாம விளைக்கு அயோக்கியமற்றவனே. ஐயோ சாணிக்கோளாயா. குத்தண்ணன் சாப்பிட்ட சோறு சாணி கத்தியோட வந்துரும். இங்க குத்தாது, அந்த பக்கமா போய் குத்து. குத்தி தான் இப்படி போயிட்டேன். ஆளாளுக்கு ஒரு விஷம், இவனுக்கு ஒரு விஷம். அந்த என்ன நடந்தது? என் தங்கச்சி அழுதுட்டு ஏன் என்ன எதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்? ஏண்டா கொண்டாடி குத்துனியா இல்ல உருவனியா? என்ன நேரத்துல எதை கேட்கறதுன்னு தெரியாது. அயோக்கிய பையன் தலை அப்படியே காலையில தலை இருக்காது. எவ்வளவு போட்டு எடுத்துட்டு போவேன்? தலை என்ன ஆட்டு தலையா? போடா மடையா மூத்தலை. எங்கேயாவது அண்ணமார் ஏதாவது நம்மளுடைய அரமனை விட்டு வெளியில போவதாக இருந்தா என் சகோதரியோட முகத்தை பார்த்து விட்டு போனா போற காரியம் ஜெயமாகன்னு சொல்லுவாங்களே. அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய முகமாகப்பட்டது வெத்தலை காம்பு போல இருந்த முகம் வாடி இருக்கிறது. ஏமா என்ன காரணம்? எதுக்கு முத இப்படி அழுவுற? என்னங்க அந்த சட்டுவல்ல கொம்பன் பன்றியே கொன்று மடித்து விட்டாரண்டி, கொன்று மடித்து விட்டார். உன் தங்கை இப்படி அழுது கொண்டிருக்கிறா, பாத்துக்கிட்டு இப்படி மலை மேல நிக்கிறீங்களே. செம்புலதான் அந்த ஆச்சாரியை நான் வரவழைத்ததாக அழைத்துவோம். ஆமா
என் தங்கை என்ன கட்டளை இருக்கிறான் அந்த பொண்ணு சங்கரை எட்ட நொடியில் அவனுடைய கோட்டத்தை அடக்கி இருவர்களையும் இந்த மண்ணோடு மண்ணாக்குகிறேன் இந்த காளி மன்னன் ஆகட்டும் சாமி போய் செம்பு கொடுத்தாண்டு கொண்டு அழைச்சிட்டு வருகிறேன். போய் இப்பவே யாருக்கு